வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு நினைச்ச உடனே எல்லாரோட மைண்ட்ல வந்து என்ன வரும் அப்படின்னா ஜிம் போய் ஜாயின் பண்ணணும், ஃபுட்டை வந்து என்னன்னா கம்மியா வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலி அப்படி பண்ண பர்சன் வந்து யாருமே சக்சஸ்ஃபுல்லா வந்து உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. எதனால அப்படி நான் சொல்றேன்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணும்போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், எங்க போயிட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க என்னென்ன விஷயங்களோ வந்து பண்ணியிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே வந்து விட்டுருங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த 3 விஷயங்கள் மட்டும் ஜஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸை வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். நீங்க எந்த மாதிரி பர்சனா இருந்தாலுமே வந்து ஒரி வந்து பண்ணாதீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஏன் ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும். நீங்க ஃபாலோ பண்ற மெத்தட் வந்து உண்மையாவே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கும். அந்த மெத்தட்ல என்ன மிஸ்டேக் வந்து இருக்கு, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா வந்து என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி உங்களோட கோல் வந்து நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ பாக்குற நீங்க யாரா இருந்தாலுமே சரி, ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தாட் வந்து இருக்கலாம், இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதனா ஒரு விஷயங்கள் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், கன்சிஸ்டன்டா ஒரு 4 வீக்ஸ்க்கு வந்து நீங்க கேலரி டெபிசிட்ல இருக்கிற மாதிரி வந்து பாருங்க. கேலரி டெபிசிட்னா வந்து நான் ஒரு 500 கேலரிஸ் வந்து இருக்கலாமா, இல்ல 300 கேலரிஸ் வந்து இருக்கலாமா, அதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஆனா கம்பல்சரி வந்து டெய்லி பேசிஸ்ல நீங்க கேலரி டெபிசிட்ல வந்து இருக்கணும். அது இவ்வளவு கேலரி தான் அவ்வளவு கேலரி தான் அப்படின்றதா வந்து கிடையவே கிடையாது. எதனால நிறைய பேரால வந்து ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியல அப்படின்னா, கேலரி டெபிசிட் அப்படின்னும் போது 1 நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க, 3ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கேலரி சர்ப்ளஸ் வந்து போயிடுவாங்க, இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ்ல ரிசல்ட்ஸ் வந்து வரவே வராது. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி கேலரி டெபிசிட்ல தான் வந்து இருக்கணும். நீங்க பெருசா வந்து 2 மாசம் இருக்கணும், 3 மாசம் இருக்கணும், 4 மாசம் இருக்கணும், அதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஒரு 4 வீக்ஸ் மட்டும் நீங்க வந்து கேலரி டெபிசிட்ல வந்து இருங்க. கேலரி டெபிசிட்னா வந்து என்ன அப்படின்னு கூட நிறைய பீப்புளுக்கு வந்து தெரியாது. ஒண்ணுமே இல்லை, நீங்க டெய்லி பேசிஸ்ல வந்து உங்க உடம்புக்கு தேவையான ஃபுட் இன்டேக்ல இருந்து கொஞ்சம் கம்மியா வந்து நீங்க சாப்பிட போறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து 4 இட்லி சாப்பிடுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு இட்லியா மாற்றக்கூடாது, ஒரு 3 இட்லி வந்து சாப்பிடுங்க. அதை கன்சிஸ்டண்டா வந்து சாப்பிடுங்க. அப்படி நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது 4 வீக்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ரிசல்ட்ஸ் வந்து நீங்க பாப்பீங்க. இந்த சின்ன விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஒரு வாரத்துக்கு 3ல இருந்து 4 நாள், அதுக்கு மேல நீங்க வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண வேணாம். அந்த 3ல இருந்து 4 நாள் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களால வெயிட் லிஃப்ட் பண்ணி எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட பாடி வெயிட்டை வச்சு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் வந்து நீங்க வந்து பண்ணுங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னா வேற ஒன்றும் இல்லை, புஷ்அப்ஸ் வந்து பண்றது, புல்அப்ஸ் வந்து பண்றது, பாடி வெயிட் ஸ்குவாட் வந்து பண்றது, இது எல்லாமே நீங்க வந்து பண்ணும்போது ஃப்ரீ வெயிட்ஸ் வந்து யூஸ் பண்ணா என்ன ஒரு எஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி இதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஆனா கம்பல்சரி வந்து ஒரு 3ல இருந்து 4 நாள் ஒரு வாரத்துக்கு நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். அதுலயுமே வெயிட் லிஃப்ட் பண்ணி எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணணும். இதை நீங்க கன்சிஸ்டண்டா ஒரு 4 வாரம் நீங்க வந்து பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 3ல இருந்து 4 நாள் அப்படின்னா 4 வீக்ஸுக்கு 12ல இருந்து 16 டேஸ் தான் நீங்க வந்து பண்ண போறீங்க. மீதி எல்லா நாளுமே வந்து நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ண போறதே கிடையாது. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து கன்சிஸ்டண்டா நீங்க வந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். தேர்டு நீங்க பண்ண வேண்டியது, கன்சிஸ்டண்டா ஒரு 5000 ஸ்டெப்ஸ்ல இருந்து 7000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணுங்க. நீங்க வந்து அட்வான்ஸா ஆல்ரெடி நான் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதே நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நான் அந்த மாதிரிலாம் வந்து நடக்கல அப்படின்னா பேசிக்கா இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5000 ஸ்டெப்ஸ்ல இருந்து 7000 ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து நீங்க வந்து பண்ணுங்க. ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டினியூஸா 4 வீக்ஸ்மே வந்து நீங்க 5000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கணும். ஒரு நாள் வந்து 5000, இன்னொரு நாள் 4000, இன்னொரு நாள் 3000 அப்படின்ற மாதிரிலாம் வந்து இல்லாம கன்சிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா 5000 ஸ்டெப்ஸ் அப்படின்னா 5000 ஸ்டெப்ஸ் வந்து டெய்லி பேஸ்ல வந்து நீங்க நடக்கணும். உங்களுக்கு எந்த லெவல் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து கன்சிஸ்டண்டா ஒரு 4 வீக்ஸ் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை நீங்க கரெக்ஷன் பண்ணும்போது ஃபுட் ஹேபிட்ஸையும் வந்து கரெக்ஷன் பண்ணிருப்பீங்க, எக்ஸசைஸ்லையும் வந்து நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் பண்ணும்போது ஏன் ரிசல்ட்ஸ் வந்து வராது,
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.